இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து கீஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீஸ் வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டேபிளில் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸை வந்து யூனிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து டெஃபினிஷனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கீஸ் ஆர் யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து கீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கீஸ் வந்து இருக்குது. ஒரு கீயை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா சூப்பர் கீ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சூப்பர் கீனா என்னென்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒருத்தவங்கள அழகாக காட்டணும், எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அவங்கள வந்து அழகாக காட்டணும் அப்படின்றது தான் வந்து சூப்பர் கீ எக்ஸாம்பிள். அதான் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஆட்ரிபியூட், இது ஒரு ஆட்ரிபியூட், இது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து 1 or more ஆட்ரிபியூட்ஸை கூட யூஸ் பண்ணி எனக்கு இப்போ வந்து 101 அப்படின்னு சொன்னால் அவங்க அதில் இருக்க ரெக்கார்டு ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சூப்பர் கீ. அதான் சொல்லுவோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியை மட்டும் சொன்னால் கூட எனக்கு வந்து அந்த ரெக்கார்டு எடுக்க முடியும். இல்லாட்டி வந்து வெறும் இமெயில் ஐடியை மட்டும் சொன்னால் கூட அதில் இருக்க ஃபுல்லாக ரெக்கார்டையும் வந்து எடுக்க முடியும். இல்லாட்டி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம், இல்லாட்டி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இமெயில், இப்படி 2 காம்பினேஷனாக வந்து யூஸ் பண்ணின்னு கூட வந்து அதில் இருக்க அந்த டேபிளில் ரெக்கார்டை வந்து நான் ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் சூப்பர் கீ. அதாவது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒன்றா வெறும் ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் கூட யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி வந்து இமெயில் அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி நேம், இந்த 2 யூஸ் பண்ணி கூட இருக்கலாம். எனக்கு எத்தனை காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தேவையில்ல. ஸோ யூனிக்காக அப்போ வந்து 101 அப்படின்னா கௌசி அப்படி, ஸோ அந்த டேபிளில் இருக்கிறதுல இல்லாட்டி வந்து நேம் கௌசி அப்படின்னு சொன்னால் அந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு ஃபுல்லாக எடுத்துக்கிடுவோம். ஸோ அது மாதிரி எந்த காம்பினேஷன்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த டேபிளில் இருக்க டேட்டாவை யூனிக்காக வந்து ரிட்ரீவ் பண்ணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. யூனிக்னஸ் இஸ் இனஃப். அது எனக்கு யூனிக்னஸ் தான் வேணுமே தவிர எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எனி காம்பினேஷன் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்க. இதில் இந்த டேபிள் ஆட்ரிபியூட்டோட காம்பினேஷன் எந்த காம்பினேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யூனிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கீ பேர் தான் வந்து சூப்பர் கீ அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகேவா? சூப்பர் கீன்றது எனி காம்பினேஷனால யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருக்க ரெக்கார்டை வந்து ரிட்ரீவ் பண்ணுறது. அதே வந்து கேண்டிடேட் கீ அப்படின்றது என்னன்னா, ஸோ எனக்கு அவங்க தான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே அழகாக இருக்காங்களா, அப்புறம் எதுக்கு நிறைய காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேண்டிடேட் கீ. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடி தான் எல்லாருக்கும் ஒரு ஐடி தான் அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 101 சொன்னாலே இது எல்லாமே வரப்போகுது. ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ இமெயில் ஐடி ஒரு ஆளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இமெயில் ஐடி தான் இருக்குது. அப்போ வந்து இதை சொன்னாலே வரப்போகுது, அப்புறம் எதுக்கு மற்றதெல்லாம் தேவை அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம் ஏன் 2 யூஸ் பண்ணணும், மினிமலாகவே யூஸ் பண்ணியே என்னால் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கேண்டிடேட் கீ. அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ணது சூப்பர் கீலேருந்து தான் வந்து சூப்பர் கீயில் உங்கள் 3 எந்த காம்பினேஷன்னா எவ்வளோ காம்பினேஷன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ காம்பினேஷன் வேணாலும் யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு என்னால் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும், இல்லாட்டி வெறும் இமெயில் ஐடி இருந்தாலே ரிட்ரீவ் பண்ண முடியும். இது வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம் 2 காம்பினேஷன் இருக்குது வச்சுக்கோங்க. வெறும் ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு மட்டுமே என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியுது. அப்போ நேம்ன்றது எனக்கு தேவையில்லாதது தானே. அப்போ வந்து நாட் மினிமல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட் ஐடி அலோன் இஸ் இனஃப். அதனால தான் வந்து இது வந்து கேண்டிடேட் கீ. அப்படி இது 2 மட்டும் தான் வந்து கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ இது சூப்பர் கீலேருந்து தான் வந்து கேண்டிடேட் கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் கீலேருந்து தான் வந்து ப்ரைமரி கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி கீயில் வந்து இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான். ஸோ இந்த இதுலேருந்து இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்கணும். இப்போ வந்து இமெயில் ஐடி கூட ஒரு நேரம் வந்து ஆப்ஷனலாக வந்து ஆயிடலாம், ஆனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஐடி ஒரு நம்பர் கொடுக்குறது கட்டாயம். அப்போ இந்த 2ல் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து யூஸ் பண்ணுறது. ஒன்று தான் பெஸ்ட்டு. அது வந்து எப்பயுமே நல்லா இருக்காது, அது வந்து எம்டியாகவே இருக்காது. அப்போ எல்லாருக்கும் ஒன்றுனா மஸ்ட் பி யூனிக்னா என்னது, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடி தான் வந்து அசைன் பண்ணுவாங்க, அது வந்து எப்பயுமே நல்லா இருக்காது அப்படின்றது தான் வந்து ப்ரைமரி கீ எடுத்துக்கணும். இப்போ வந்து இமெயில் கூட வந்து ஒரு நேரம் ஆப்ஷனில் வந்து கொடுக்கலாம் வேணாம்னு கூட இருக்கலாம், ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி வந்து கண்டிப்பாக. அதனால தான் ப்ரைமரி கீன்றது ஒரு கீ தான். செலக்டர் கேண்டிடேட் கீலேருந்து செலக்ட் பண்ணது. இதை யூஸ் பண்ணியும் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை வந்து டேபிள்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இங்கே நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோம்னா யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்போம் ப்ரைமரி கீயா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி எதை சூஸ் பண்ணுறப்ப என்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னா, அது வந்து யூனிக்காக இருக்கா, ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் அசைன் பண்ணுவாங்களா, அது வந்து நல்லா இல்லாமல் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அதான் வந்து ப்ரைமரி கீ. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபாரின் கீ அப்படின்னா என்னென்னா, ஸோ
ஒரே ஆட்ரிபியூட் வந்து இன்னொரு டேபிள்லேயும் வந்து தேவைப்படுது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆட்ரிபியூட் இன்னும் ஒரு டேபிள் வந்து அதே இதை வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஒரு டேபிளில் இருக்கப்போ அது வந்து பிரைமரி கீயாக இருக்கும். அதே ஆட்ரிபியூட் வந்து இன்னொரு டேபிள்லேயும் தேவைப்படுதுன்றப்ப அது வந்து என்னென்னா ஃபாரின் கீயாக இருக்கும். அதை தான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அளிப்பேன். ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கப்போ டாட்டராக வந்து இருப்பாங்க, டாட்டர் மகளாக இருக்கப்போ அது வந்து பிரைமரி கீ. அதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு டேபிள்லேயே போகிறப்ப அவங்க டாட்டர் இன் லாவாக வந்து மாறுறாங்களே, அப்போ வந்து அது வந்து ஃபாரின் கீ அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ வந்து இப்போ ஒரு பாருங்கள், ஸோ 2 டேபிள், ஸோ 2 டேபிள், இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்ற டேபிள், இதான் வந்து மெயின் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளுக்கும் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி தேவைப்படுறதுனால இதுதான் வந்து மெயின். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடின்றது மெயினால் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த டேபிளில் இருக்கப்போ வந்து என்னவாக இருக்கும்னா பிரைமரிக்காக இருக்கும். அதே டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த டேபிளுக்கு ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு தேவைப்படுறப்ப அது வந்து எப்படி இருக்கும்னா ஸோ வந்து ஃபாரின் கீயாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து இன் ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஃபாரின் கீயாக இருக்கும். ரெஃபரிங் டு அதை வந்து எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது பிரைமரி கீலேருந்து. இதோட பர்பஸ் வந்து என்னென்னா 2 டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து மெயின்டைன்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பிட்வீன் த டேபிள்ஸ், அதுக்காண்டி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து காம்போசிட் கீ அப்படின்னா என்ன, எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்குது. ஸோ அங்கே என்ன ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி தான் அசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு ஸோ நிறைய ஒரே ஸ்டூடெண்ட் ஐடியை நிறைய பேருக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து கேன் என்ரோல் மெனி கோர்சஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடியா வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி கோர்ஸ் ஐடியா மட்டும் நம்ம வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன் டேக் சேம் கோர்ஸே நிறைய பேர் வந்து எடுத்துருப்பாங்க. அப்போ வெறும் கோர்ஸ் ஐடியா மட்டும் வச்சு என்னால் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெட்ரீவ் பண்ண முடியாது. அப்போ வந்து 2-3 காம்பினேஷன்ஸை வச்சு தான் என்னால் வந்து டேட்டாவை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் காம்போஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வச்சும் அதுக்கடுத்து கோர்ஸ் ஐடி வச்சு அதுக்கடுத்து செமஸ்டர், இது மாதிரி 3 வச்சு மட்டும் தான் என்னால் டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். சிங்கிள் காலமோ இல்லை இந்த 2 காலம் வச்சு மட்டும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றப்ப எவ்வளோ காம்பினேஷனை யூஸ் பண்ணி என்னால் வந்து பண்ண முடியுமோ அதுதான் வந்து காம்போசிட் கீ. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு காலம் அளவுன்னு அதை மட்டும் வச்சு என்னால் வந்து யூனிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸை வச்சு என்னால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றப்ப தான் இந்த காம்போசிட் கீ யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க டெஃபினேஷனாக. சிங்கிள் ஆட்ரிபியூட்டை வந்து நாட் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறப்ப கம்பைன் பண்ணுவாங்க. 2 or more ஆட்ரிபியூட்ஸை வந்து கம்பைன் பண்ணி யூனிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு டேபிளில் இருக்க ஸோ ரெக்கார்டு. இதுதான் வந்து காம்போசைட் கீ.